இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு பட்டை 2 துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் வந்து சாகி ஜீரா போட்டிருக்கேங்க. நான் வந்து நார்மல் அரிசியில் பண்ணுறதுனால இது வந்து ரம்பா இலை போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய தக்காளி ஒரு தக்காளி, வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு 1-1.5 பாக்கெட்டு மஷ்ரூமுங்க. இதை போட்டுடலாம். க்ளீன் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஒரு 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். இது நார்மல் அரிசி தான். இந்த நார்மல் அரிசிக்கு வந்து இந்த ரம்பா இலை போடும்போது உங்களுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் ஸ்மெல்லு வருங்க. அதுக்காண்டி தான் நான் ரம்பா இலை போட்டிருக்கேன். இது நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். இதில் கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இது 1.5 கப் போட்டிருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடணும். அந்த சூட்லேயே நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா உதிரியாக வந்துடுங்க. இவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், இதுதான் மஷ்ரூம் பிரியாணி. ஆனால் ரொம்ப உதிராக இருந்தால் எனக்கெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் குழைவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு திங்கிறதுக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.